Taste the Daily. தமிழகத்தில் உள்ள மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். தமிழகத்தில் 6 மாநிலங்களவை எம்பிகளுக்கான அந்த பதவிக்காலம் நிறைவடைவதையொட்டி அதற்கான தேர்தல் தேதியை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மாநிலங்களவையில் தேர்தல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எம்பிகளுக்கான அந்த பதவிக்கான காலம் முடிவடைந்ததை ஒட்டி தற்போது காலியாகக்கூடிய அந்த 6 மாநிலங்களவைக்கான பதவி முடிவடைவதை ஒட்டி அதற்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு எப்பொழுது வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது என்றால் ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வேட்புமனு தாக்கல் தொடங்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூன் 9ஆம் தேதி, அதாவது அதுவும் திங்கட்கிழமை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாக்கல் செய்யக்கூடிய அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை, ஸ்க்ரூட்னி என்று சொல்லப்படுகின்ற பரிசீலனை ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்ட பிறகு திரும்ப பெறுவதற்கு வேட்பாளர்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கடைசி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கான அந்த கால அளவு வாக்களிப்பதற்கான நேரம் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை 5 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் ஜூன் 23ஆம் தேதி திங்கட்கிழமையோடு நிறைவடும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை உறுப்பினர் எம்பிகளுக்கான அந்த பதவிக்காலம் நிறைவடைவதையொட்டி தேர்தல் ஆணையம் தற்பொழுது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவருடைய இந்த பதவிக்காலம் என்பது நிறைவடைகிறது. அதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 6 பேருக்கான இந்த அடுத்த கட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடைமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் முறையாக அறிவித்திருக்கிறது. எம்பிகளுக்கான பதவிக்காலம் என்பது ஜூலை 24ஓடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 அந்த மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பதவிக்காலம் நிறைவடைகிறது. இதற்கான தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி தேதி, வேட்புமனு தாக்கலுக்கான அந்த பரிசீலனை ஸ்க்ரூட்னி, அதே போன்று திரும்ப பெறக்கூடிய கடைசி நாள், அதே போன்று தேர்தல் நடைபெறக்கூடிய நாள், தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய நாள், வாக்குப்பதிவிற்கு பிறகு வாக்குப்பதிவுடைய அந்த எண்ணிக்கை அறிவிக்கக்கூடிய தினங்களை என்றைக்கு நடைபெறுகிறது என்கிற அந்த அறிவிப்பினை இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பினை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.